சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைண்டே. ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் நிகழ்வே திருமணம். ஸோ என்னதான் நம்ம வளர்ந்தாலும் நிறைய செல்வ செழிப்பு எல்லாமே சேர்த்தாலும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்காமல் அவர்களுடைய வாழ்க்கை முழுமை அடைவதில்லை. ஸோ உடலாலும் மனதாலும் பொருளாதாரத்தாலும் இரு நபர்கள் இணையக்கூடிய அந்த காலகட்டம் எப்போ வரும் அப்படின்னு தான் பேரண்ட்ஸோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். வயசு ஆகிடுச்சு, என் பையனுக்கு வயசாகிடுச்சு, என் பொண்ணுக்கு வயசாகிடுச்சு, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையே அப்படின்றது நிறைய பெற்றோர்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த ஜாதகர்களுக்குமே நமக்கு வயசாகிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே அவங்களுக்குள்ளேயே சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய ஜாதகங்கள் பார்ப்பாங்க, இந்த சரியில்லை அது சரியில்லை, இந்த நட்சத்திரம் பொருத்தம் இல்லை அப்படின்னு நிறைய சொல்லி தோஷம்னு சொல்லி அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த மாதிரியான ஜாதகங்களை நம்ம கரெக்டாக ஒரு ஜாதகருக்கு நம்ம சேர்க்கும் பொழுது அந்த ஜாதகரோட வாழ்க்கை ரெண்டு மனமும் சேர்ந்து நல்ல நறுமணமாக வீசும் திருமண வாழ்க்கையில் அப்படின்றத பற்றி ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்ப்போம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 ஜாதகர்களுமே பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செஞ்சவங்க தான். இவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 2 பேரோட பிறந்த நேரம் பிறந்த காலம் பேர் எதுவுமே நான் குறிப்பிடல. ஸோ அவங்களோட கிரக சேர்க்கையை மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா முக்கியமாக ரஜ்ஜி பொருத்தம் இல்லை. இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 2 பேரோட ஜாதகத்திலையும் ரஜ்ஜி பொருத்தம் இல்லை. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் காதல்ன்றது இருக்குது பாருங்கள். இந்த காலத்தில் இப்படி ஒரு காதலாக 2 பேருக்கும்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். காரணம் என்னென்னா அவங்க 2 பேரோட ஜாதகங்களில் அமைந்த கிரக சேர்க்கை. ஸோ அந்த கிரக சேர்க்கை தாங்க அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இவ தான் இந்த 2 உறவும் எவ்வளோ சண்டை சச்சரவுகள் கடந்தாலும் வேற ஒருத்தரை திரும்பி கூட பார்த்தது கிடையாது. அப்படி தான் திருமண வாழ்க்கையே இருக்கணும். இப்போ சீன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உடனே டைவர்ஸ். ஸோ இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. ஏன்னா நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததிகள் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அவங்களோட ஃப்யூச்சரையும் பார்த்து தான் அந்த அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு கால சூழ்நிலைக்கு. அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் பிறந்தது. எதனால் ரஜ்ஜு பொருத்தமே இல்லைன்னாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரக பொருத்தங்கள் அவங்கள எந்த அளவுக்கு பிரியாமல் சேர்த்தே வைத்தது, அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு அந்யோன்யத்தை கொடுத்தது, புரிதலை கொடுத்தது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சண்டை சச்சரவு வந்தாலும் அந்த அம்மா என் புருஷன் தான், எனக்கு என் குடும்பம்லாம் வேண்டாம், என் அம்மா அப்பாலாம் யாரும் வேண்டாம், என் புருஷன் தான் அப்படின்ற ஒரு முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குவாங்க. அதே மாதிரி தான் அந்த அவங்களோட ஹஸ்பண்டும் என்ன நடந்தாலும் என் பொண்டாட்டி நான் திட்டுவேன், நான் கண்டிஷன் பண்ணுவேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் அடுத்தவங்க பண்ணும்போது நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். இந்த ஒரு மென்டாலிட்டியே இருக்குது. 2 பேருமே என்னென்னா அவங்க போடக்கூடிய அந்த சண்டையை பார்த்தாங்க வேற ஒருத்தவங்க பார்க்குறாங்க, ஃபேமிலி ஆளுங்க பார்க்குறாங்கன்னா என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, இதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சிருவாங்கன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க. ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் சமாதானமாகிட்டு 2 பேருமே ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கறது தான் இந்த அழகான ஒரு திருமண வாழ்க்கை. எவ்வளோ சண்டை சச்சரவுகள் வந்தாலும் விட்டு விலகாமல் விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும். அதெல்லாம் இருக்கணும்னா அதற்கான கிரக சேர்க்கைகள் ஆணுடைய பெண்ணுடைய ஜாதகங்களில் இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு. எந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஆணுடைய ஜாதகத்தில் குரு இருந்த அந்த இடத்துல பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை குறிப்பிடுது ஒன்று. அதே போல் அந்த ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்த சுக்கிரனை பார்த்தது. பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை ஆண் ஜாதகத்தில் சந்திரன் உள்ளது. சூரியன் என்ன ஆத்மா, சந்திரன் என்ன உடல். உடலும் ஆத்மாவும் ஒன்றா இருந்தால் தானேங்க மதிப்பு. உடல் தனியாக ஆத்மா தனியாக இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லையே. இது போல் சில கிரக சேர்க்கைகள் அவங்க 2 பேருக்குள்ளேயுமே இருந்ததுனால அவங்களுடைய அந்த வாழ்க்கை ரொம்ப 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 இணை பிரியாத ஒரு அந்யோன்யமான ஒரு அன்பான காதல் திருமண வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அவங்களோட ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா, எல்லாரும் சொன்னாங்க
எங்கள் 2 பேருக்கும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, மற்ற எல்லா பொருத்தம் இருக்குது, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, சேர்க்கக்கூடாதுன்னாங்க. அதை உடைக்கணுன்றதுக்காகவே நாங்கள் 2 பேரும் வந்து நாங்கள் இது போல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ யார் என்ன சொன்னாலும் எனக்கு என் புருஷன் தான் முக்கியம், எனக்கு என் மனைவி தான் முக்கியம், நாங்களாக அதுவாக நாங்கள் முட்டி மோதி பார்த்துறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நிறைய நட்சத்திர பொருத்தங்கள் மட்டுமே மேஜராக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்குமே கல்யாணம் ஆகாது. உண்மை அதுதான். வெறுமனே நட்சத்திரத்தை பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோன்னா ஒருத்தருக்கு கூட கல்யாணமே ஆகாதுங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். 10 பொருத்தம் பார்த்தவங்க எல்லா பொருத்தமும் கிரக சேர்க்கையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு நாளைக்கு என்ன அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. காலத்துக்கு ஏற்றபடி சில விஷயங்களை வந்து நம்ம அதுக்கேற்றபடி தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு சில தம்பதிகள் இருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கான ஒரு காதல் 2 பேருக்குள்ளேயும் ஒரு தெய்வீக காதல்னே சொல்லலாம். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள நிறைய மனக்கசப்புகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்தித்தாலும் அது அவங்களுக்குள்ள கிடையாது, சுற்றி இருந்த உறவுகளால். ஆனாலும் 2 பேருமே இது வரைக்கும் இவங்க இல்லாமல் இவங்க இல்லை, இவங்க இல்லாமல் இவங்க இல்லை. இதுதாங்க திருமண வாழ்க்கையோட அடிப்படை. இப்படி தான் வாழணும். அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு மகத்துவம் தெரியும். ஸோ இது போன்ற கிரக சேர்க்கைகள்லாம் யார் போகிறோன்னா ஜென்ம ஜென்மமாக தொடர்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஜென்ம ஜென்ம பந்தமாக தொடரக்கூடியவங்களுக்கு தான் சில கிரகங்கள் எல்லாம் ஒரே அமைப்பில் பொருந்தி அவங்கள வாழ வைக்கும். ஸோ இது போன்ற அமைப்பு உள்ள ஜாதகங்களை வந்து திருமண பொருத்தத்துக்கு வந்து பார்க்குறது நல்லது. வந்து திருமண பொருத்தம்னு சொல்லி பார்க்க நிறைய பேர் வந்து திருமண பொருத்தம்னு சொல்லி பார்ப்பாங்க, பார்த்துட்டு பார்க்கவும் வருவாங்க நம்மக்கிட்டையும். ஸோ மேஜராக வந்து நட்சத்திரம் பொருத்தம் வந்து நான் சஜஷனே பண்ண மாட்டேன். கிரக சேர்க்கை இருக்கா, 2 பேரோட ஜாதகங்களில் கிரக சேர்க்கை இருக்கான்னு பார்ப்பேன். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கா, 2 பேருக்குமே தசா புத்தி என்ன நடந்துட்டுருக்கு நடப்பில். ஸோ அதுக்கு வந்து கோச்சார கிரகங்கள் உறுதுணையாக இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் பொழுது தான் அது வந்து அவங்களுக்கு பலன் தரும். அதை விட்டு நட்சத்திரத்தை பொருத்தத்தையே இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா யாருக்கும் கல்யாணமே ஆகாது. இன்னமும் 90ல் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 35 வயசு ஆகுது. நிறைய பேர் கல்யாணமே ஆகாமல் தான் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் போகும்பொழுது அதுக்கேற்றபடி சில விஷயங்களை வந்து நாம் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணும்பொழுது அவங்களோட திருமண வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். ஸோ திருமண வாழ்க்கை தாங்க ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து முழுமைப்படுத்தும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன தான் பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குன்னு நம்ம சம்மதித்தாலும் திருமணம்னு ஒன்று நடந்தால் தான் இன்னாரின் மனைவி, இவள் தான் என் வாழ்க்கை துணைவி அப்படின்னு போட முடியும். இல்லைன்னா என்ன எங்கே போனாலும் என்னப்பா கல்யாணம் ஆகலையா, என்னம்மா கல்யாணம் ஆகலான்னு கேள்வி கேட்டே அந்த நம்பரில் வந்து கொண்டுடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இது போல் கிரக சேர்க்கை உள்ள ஜாதகங்கள் உங்களுக்கு அமைந்தால் நீங்கள் தாராளமாக அந்த நபர்களை வந்து திருமணம் செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஆணுடைய குரு மேலே பெண்ணுடைய செவ்வாய் சுக்கிரன் இது போனாலும் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே போல் செவ்வாய் சுக்கிரனோட இணைவு தொடர்பு இதெல்லாம் 2 பேருக்குமே வந்து இருக்குது அப்படின்னும் பொழுது, அதாவது இவங்க கட்டத்தில் எங்கே இருக்கோ அதே இடத்துல அவங்க கட்டத்துலேயும் இருக்கலாம் அல்லது பார்க்கலாம். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ அதுக்கேற்றபடி தசா புத்தியும் இருக்கணும். 2 பேருக்குமே சனி தசை, ஒருத்தருக்கு சனி, ஒருத்தருக்கு ராகு, இன்னொருத்தவங்க செவ்வாய், இந்த மாதிரியான தசா புத்திகள் நடக்கும் பொழுது தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. தயவு செய்து இந்த மாதிரி தசா புத்திகள் நடக்கும்பொழுது அந்த திருமண வாழ்க்கையை தவிர்த்துடுங்க. ஏன்னா ஒரு 2 பேருக்குமே ஒரே தசை ஒரே புத்தி இது போல் எதிர்ப்பு திருமான ஒரு தசா புத்தி நடந்ததுன்னா சரவெடியாக வெடித்து அந்த திருமண வாழ்க்கையே வெடித்து ஒரு வழியாக ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்காக கல்யாணன்ற ஒரு வாழ்க்கையில் செலவு பண்ணி எல்லாமே பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். திருமண பொருத்தம் எல்லாம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பரை வந்து அழைங்க. ஸோ கன்சல்டன்சியோடு தான் வந்து தனிப்பட்ட நபருக்கு வந்து பலன்கள் சொல்கிறது.
ஸோ அது போக வந்து என்னுடைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் சார்ந்த தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். நன்றி, வணக்கம், வாழ்க எல்லாம் சிவாயிடம்.